ஐயா அப்துல் கலாம் சொன்னாருன்ட்டு நான் அதை செய்யறேன். ஆனா நீங்க கொடுத்த மண்ணு உரம் அதனால செடிகள் அபரிமிதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது என்ன மேஜிக்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் சார். இந்த உணவை காப்பாற்றுறதுக்கும் உணவை கொடுக்கறதுக்கும் விவசாயம் சார்ந்த படிப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாருமே நின்று பார்க்குற அளவுக்கு இவ்வளோ அழகா ஸ்கூலை உருவாக்கியிருக்காங்க. இப்ப எங்க பள்ளிக்கூடம் பசுமை பள்ளியா காட்சியளிக்குது. எப்படி அரசு பள்ளியில இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு போறாங்க. நம்ம எப்படி மூச்சு விடுறோம் அந்த மாதிரி இந்த மண்ணும் மூச்சு விடணும். பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம். சுமை காதலர்களுக்கு பூமித்ராவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இப்போ இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் உரகடத்தில் இருக்கக்கூடிய சென்னை பிரைமரி ஸ்கூலில் தான் இருக்கும். தலைமை ஆசிரியர் இருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. ஸோ கேட்போம், இது ஆரம்பித்த ஒரு 2 மாதங்களில் கொஞ்சம் இருக்கக்கூடிய அவுட்புட்டு. பார்த்தது வேறு ஸ்கூலு, இது சித்தூர் இடத்துல கொஞ்சம் பெரிய ஸ்கூலு. நிறைய இப்போ அழகாக இருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய ஒரு கதைகளே இருக்குது. கேட்போம் அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க, எங்களுடைய ஜாப் எப்படி இருந்தது, இவங்க மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, என்ன விஷயங்கள்லாம் கேட்போம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்குது நம்ம கார்டன்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இதை பார்க்கறதுக்கு. ஏன்னா வெறுமே மொட்டையாக இருந்தது, ஒரு செடி கொடிகள் இல்லாமல் இருந்தது. நிறைய பூத்தொட்டிகள் வச்சு நிறைய செடிகள் பூக்கள் வண்ண பூக்கள்லாம் பூத்துருக்கிறது ரொம்ப கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்குது, இதமாக இருக்குது. மூலிகை செடிகள் வேறு வச்சுருக்கீங்க, அதுவும் நல்லா பார்க்குறதுக்கு அதோட பயன்களும் எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப அது சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். இந்த செடிகள் பசுமையாக இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு மனத்துக்கு ஒரு இதமான சூழலை கொடுக்குது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. குழந்தைங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு படிக்கிற ஆர்வத்தையும் இது உண்டாக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நல்லா இருக்குது சார். எங்கள் பள்ளி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எல்லாருமே நின்று பார்க்குற அளவுக்கு இவ்வளோ அழகாக ஸ்கூலை உருவாக்கியிருக்காங்க. பச்சை பசேல்னு செடிகளை வளர்த்துருக்காங்க. எப்படி அரசு பள்ளியில் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். செடிகளை வச்சதோட சென்றிடாமல் அது எப்படி வளர்ந்துருக்கு, அது ஃபியூச்சரில் அந்த குழந்தைகளுக்காக கொடுக்கக்கூடிய விஷயம் அது. அது நல்லா வளருதா, அதற்கான எப்படி வளர்க்கணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றத இன்ஸ்பெக்ஷனுக்காக தான் அன்றைக்கி ஆசிரியர்களுக்கு ஒரு பேசிக்கான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இருக்கவங்களை வச்சு கைட் பண்ணிக்குவாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ இன்றைக்கி இவங்களுக்கான விஷயங்கள் செடி எப்படி வளர்க்கணும், எப்படி வரப்போடணும் அப்படின்ற விஷயங்கள் ட்ரைனிங்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைகள் இயற்கையோடு இணைந்து வாழணும், அவங்களுக்கான ஒரு பூமியை ரொம்ப அற்புதமாக வச்சுக்கணுன்றது எல்லாருடைய நோக்கமாக இருக்கும். ஸோ இந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க அந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க இதை பார்த்து வளரும்போது இந்த செடிகளுக்கு தண்ணி வாய்ப்பு கிடைக்கும்போது கொஞ்சம் ஊற்றுனாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலையுமே இந்த பூக்கள் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தன்மையுமே ஒரு அற்புதமாக அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த அவங்களுக்கான செடிகளுக்கான கிளாஸஸ் எடுக்க இருக்கோம் வெகு விரைவில், அதை உங்களோட பகிர்ந்துக்க இருக்கோம். இப்போ மேடம் நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் சார். இப்போ நம்மளுடைய உலகம் சந்திச்சுட்டு இருக்க மிக முக்கிய பிரச்சனை பூமி வெப்பமாதல். புவி வெப்பமாதல்ன்றதுனால நம்ம ஏகப்பட்ட சிக்கல்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரே வகையான ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, மரம் செடி கொடிகளை நம்ம வளர்க்குறது தான் இதுக்கு ஒரே தீர்வு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாதிரியான பெரு நகரங்களில் காற்று மாசடைதலும் மிக முக்கிய பிரச்சனை. இந்த காற்று மாசுபடுதலுக்கும் ஒரு மிக முக்கியமான தீர்வு என்னென்னா செடி கொடிகளை வளர்க்குறது தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அடுக்குமாடி குடியிருப்புகள் தான். நம்ம செடி கொடிகளை பார்க்குறதே மிகவும் அரிதாக இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு சென்னை மாதிரியான பெருநகரங்களில் சின்ன இடத்துல கூட ஒரு மாடித்தோட்டம் அமைக்கிறத பற்றியும், ஒரு பூச்செடிகள் அமைக்கிறத பற்றியும், மூலிகை தோட்டம் அமைக்கிறத பற்றியும், காய்கறிகள் தோட்டங்கள் அமைக்கிறத பற்றியும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம்னா நம்மளோட சென்னை காற்று மாசுதல் கொஞ்சம் குறையும். ஸோ நம்ம மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுல பூமித்ரா நிறுவனம் மிக முக்கிய பங்காற்றுது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் முன்னாடி ஒரு சின்ன ஒரு செடி கொடி கூட இல்லை. இப்போ கண்ணுக்கு கண்கவரும் அழகிய மலர் செடிகளும் பூத்து குழுங்கும் பச்சை பசுமையான செடிகளும் அது மட்டும் இல்லாமல் மூலிகை செடிகளும் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் பள்ளிக்கூடம் பசுமை பள்ளியாக காட்சியளிக்குது. எங்கள் பள்ளிக்கூடத்தை பசுமை பள்ளியாக மாற்றி கொடுத்ததுக்கு
ஐயா அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சேவை இன்னும் தொடரணும், இன்னும் அதிகமான மரக்கன்றுகள் நீங்கள் நடணும். இந்த சென்னையில் நீங்கள் வந்து ஒரு பசுமை நகர சென்னையாக நீங்கள் மாறுறதுக்கு நீங்கள் ஒரு முக்கிய பங்காற்றணும்னு சொல்லி நான் உங்களை இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன் சார். இதுக்கு மேலே நிறைய காணொலிகள் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் 3,85,000 மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எங்கள் நர்சரிக்கு வர மாணவர்களுக்கு ரூபாய் விலையிலையும், அரசு பள்ளி சீரோடையோட வரும்போது ரூபாய் விலையும், தினக்கூலிக்கு போகிறவங்களுக்கு ரூபாய் விலையும் மரக்கன்றுகள் வழங்கிட்டு இருக்கோம். மரக்கன்றுகள் வழங்க முடியாதவங்களுக்கு பூச்செடிகள் அல்ல மூலிகை செடிகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து செய்கிறதுக்கான காரணமே ஐயா மறைந்த முன்னாள் பிரசிடண்ட் நம்மளுடைய ஏபிஜே ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான். ஏன்னா அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த சந்திப்பு தான் என்னை இந்த அளவுக்கு சிந்திக்க வச்சு நம்ம மண்ணுக்கானதும் 20 வல்லரசு ஆகணும் இந்தியா இளைஞர் கையிலும் சொல்லிட்டு போனாங்க. அந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை நினச்சி நான் வளர்ச்சி அடைஞ்சேன். அது மூலியமாக பலன் பெற்றேன். அந்த பலனை என்னோட வச்சுக்கக்கூடாது, அது அதிகமாக சேர்ந்து நம்ம வச்சுருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்கு தெரிய வந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச விஷயத்தை செய்கிறேன். அது ஆசிரியர் பெருமக்கள்கிட்டையும் பள்ளி மாணவர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்தோம்னா நாளைய தலைமுறையினர், இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை, இன்னும் எத்தனை தலைமுறையை தாங்க போகுதுன்னு தெரியல இந்த பூமி, அந்த பூமியை பாதுகாப்பாக கொடுக்கறதுல இவங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விஷயமாக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற நீர் எல்லாமே கடன் தான். இன்றைக்கி நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். நாளைக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு போய் சேரணுன்ற நோக்கமும் தான். அந்த நோக்கம் இவ்வளோ விஷயத்தை செய்ய வைக்குது. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களுமே இந்த சமுதாயத்தில் வந்து உங்களுக்கான பொறுப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் மரம் வளர்க்க முடியலாம் கூட 3 துளசி செடிகளை வீட்டில் வளர்த்திங்கன்னா அந்த துளசி செடிகள் மூலியமாக உங்களுக்கு காற்றை சுத்தப்படுத்தலாம். ஒரு மரத்தை வளர்க்குறதுக்கு 3 துளசி செடியை வைக்கிறதும் சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு குவளை தண்ணியும் ஒரு படி விதையும் போதும் பறவைகளை வர வைக்கவும், அந்த தண்ணியை குடிச்சிட்டு போய் அதுங்க விதைகளை பரப்புறதுக்கும். ஸோ அனைவருமே சேர்ந்து இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை வளர்த்தெடுப்போம். அடுத்த காணொலியில் சிறுவர்களோடு சேர்ந்து அவங்களுக்கு பயிற்சி வகுப்படுக்கிறதும், அவங்க இந்த தோட்டத்தில் வந்து வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுற விஷயங்களையும் காட்ட இருக்கேன். வெஜிடபிள்ஸ் பசுமையான விஷயங்கள் தான் பண்ணணும். ஆனால் இயற்கை கொடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை சேர்ந்து அரவணைக்கணும் இல்லையா. என்னை வந்து இந்த இயற்கையை நம்பி ஓடுனேன். இன்றைக்கி எல்லாருமே ஆதரவு தராங்க. எனக்கு மாடி தோட்டம் பண்ணி கொடுங்க, அப்பார்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க, ஃபேக்ட்ரிக்கு பண்ணி கொடுங்க, ஐடி பார்க் பண்ணி கொடுங்க. அதில் வரக்கூடிய வர்த்தகத்திலிருந்து ஒரு பகுதியை தான் நான் என்னுடைய சேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆசிரியர் பெருமளுக்கு, எனக்கு கல்வி அறிவை கொடுத்தவங்களுக்கும் பெற்ற தாய்த்தவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு அற்புதமான காட்சி இருக்குது. இன்னும் ஒரு 2 to 3 மாதங்களுக்குள்ளே இதில் தக்காளி, கத்தரிக்காய் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஏன்னா நான் யூஸ் பண்ண கம்போஸ்ட் மேனேஜர், வெஜிடபிள் கம்போஸ்ட் மேனேஜரும் கொக்கோ பீட்டு கவுடாங்கலாம் போட்டிருந்தோம். அந்த கம்போஸ்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக விதைகள் நிறைய தக்காளிகள் இவங்களே எடுத்து பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களே வந்து ஒரு 20-25 ஆசிரியர்களே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுலேருந்து வரக்கூடிய தக்காளிகள்லாம் பாட்டு வாங்கி அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காட்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். பார்த்துக்குங்க குழந்தைங்களோட இந்த குழந்தைகளும் பார்த்துக்குங்க.